ஐயோ, என்னாச்சுன்னா உங்களுக்கு? எதனால இந்த விபத்து திடீர்னு ஏற்பட்டுச்சு? எந்த கையால ஆயிரமா சம்பாதிச்சு நம்ம குடும்பத்துக்கு அனுப்புனீங்களோ, எந்த கையால சம்பாதிச்ச படத்துல இந்த தங்கச்சிக்கு கல்யாணம் காட்சி பண்ணி வச்சுங்களோ, அந்த கையை இழந்துட்டு இப்படி நிராதரவா வந்து நிக்கிறீங்களே. என்னமா செய்ய சொல்றேன்? கை நிறைய சம்பாதிக்க வச்சது அந்த விதிதான். இப்போ கைய பறிச்சுதான் அதே விதிதாம்மா. ஆமாம்மா, இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அங்கேயே வேலை செய்யறதா கான்ட்ராக்டர்ல கையெழுத்து போட்டு வந்தவருக்கு திடீர்னு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் நாங்க கனவு கூட நினைக்கலம்மா. ஏன் கதிரேசன், வேலை செய்யும் போது விபத்து ஏற்பட்டா நஷ்ட ஈடு கொடுப்பாங்களே, அது கூட கொடுக்கலையா? வேலை செஞ்சப்போ ஏற்பட்டு இருந்தா நஷ்ட ஈடு கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த விபத்து வெளியில நடந்ததாச்சே. மேற்கொண்டு என்ன செய்யறதா உத்தேசம் பண்ணிருக்கீங்க? ஊருக்கு போய் சம்பாதிச்சு அனுப்பின பணத்துல மிச்சமதி ஏதாவது தம்பி வச்சிருந்தாருன்னா நில நிச்சுன்னு வாங்கி விவசாயம் பண்ணி ஊரோட ஒதுங்கிடலாம்னு இருக்கு. அதுக்காக சொல்லலன்னா இன்னும் 5 வருஷத்துக்கு துபாயில உங்க அக்ரிமெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன்னு 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க தானே லெட்டர் போட்டிருந்தீங்க. அதுலதான் நான் கொஞ்சம் தைரியமா இருந்தேன். ஏன்னு கேளுங்க, ஏற்கனவே நீங்க அனுப்பி வச்ச பணத்துல மாசம் குடும்ப செலவு, அப்பா செத்தப்ப சாவு காரியம்னு தங்கச்சி உமாவு கல்யாணம் பண்ணி வச்ச செலவு, இப்படி எக்கச்சக்கமாயி ஊரை சுத்தி கடன்லாம் வாங்கி வச்சிருக்கேன். மாணிக்கம், என்னடா தம்பி சொல்றேன்? மாசம் 4000 5000 5 வருஷமா நான் உனக்கு அனுப்பிச்சு வச்ச பணத்துல நீ செலவு செஞ்சுட்டு போக ஏதாவது மிச்சமதி இருந்தா நில நிச்சயம் கிராமத்துல வாங்கி போட்டு விவசாயம் பண்ணி ஊரோட இருக்கலாம் தான் நினைச்சு வந்தேன். ஆனா நீ என்னடா அப்படின்னா உங்க தம்பி உங்களுக்கு தெரியாம கையில பணம் வச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் மாணிக்கம். இவங்கெல்லாம் யாரு? எனக்கு வேண்டியவங்க. என் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இந்த 4 பேரும் என்னோடயே இருப்பாங்க. நல்லதுக்கு எப்பவுமே 4 பேர் தேவையில்லப்பா. என் தம்பி, தப்பா நினைக்காதீங்க. உங்க அண்ணன் அமைச்ச பணத்துல இப்ப கொஞ்சம் கூட இல்லையா? கொஞ்சம் கூட இல்லைங்கிறத கோயில வந்து சத்தியம் பண்ணாதான் நம்புவீங்க போல இருக்க. தம்பி, அதெல்லாம் வேண்டாப்பா. இப்ப வேணாம்னு சொல்லுவீங்க, அப்புறம் அண்ணன் பணத்தை தம்பி ஏமாத்திட்டான்னு ஆளுகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. வேண்டாங்க, கருணையூர் காமாட்சி அம்மன் கோயில்ல நாளைக்கு மாணிக்கண்ணன் சத்தியம் செய்யறார். போதுங்களா? பங்காளிங்க மோசம் அந்த பகவானுக்கே பொறுக்காது. ஒரு தாய் வயசு பிள்ளைங்க ஒருத்தர் ஏமாத்தி பழைக்கிறத விட பிச்சை எடுத்து சாப்பிடலாங்க. போதும், நிறுத்து. பணத்தை மறைச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுதாங்க கேக்குறேன். நீங்க மறைச்சு வச்சிருக்கிறது பணமா இல்ல தங்க காசுகளா? என்ன சொல்ற நீ? நான் என்னங்க சொல்றது? உங்க மோசத்தையும் வேஷத்தையும் இந்த கைத்தடியை புரிய வச்சிடும். இப்ப இந்த தங்க காசுகளை உங்க அண்ணனுக்கு தெரியாம மறைச்சீங்க. ஆனா நாளைக்கு அந்த தெய்வத்துக்கு முன்னால இத மறைச்சு உங்களால சத்தியம் பண்ண முடியுமா? முடியும். என்னடா மாணிக்கம், என்னைக்கு இல்லாத திருநாள இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்க? கூட்டத்தை வர சேர்த்துட்டு வந்திருக்க? எல்லாம் காரணமா தான் பாட்டி. எங்க அண்ணன் அண்ணி சந்தேகத்தை போக்க இங்க சத்தியம் பண்ண வந்திருக்கேன். என்ன சந்தேகமா? இவங்க அண்ணன் இது வரைக்கும் சம்பாதிச்சு அனுப்பிச்ச பணத்தெல்லாம் இவர் ஏதோ சுருட்டிட்டாருன்னு அவரு நினைக்கிறாரு. கையில இருக்கிறத உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு நீ நிரபராதி நிரூபிச்சிட வேண்டியதுனே. எங்க கையில என்ன இருக்கு? இதோ இந்த கைத்தடி தான் இருக்கு. அத உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட வேண்டியதுதானே. வெறும் கைத்தடியை கொடுத்துட்டு என்னன்னு சொல்றது? நம்பவா போறாங்க? அதனாலதான் ஆத்தா முன்னாடி சத்தியம் பண்ண வந்திருக்கேன். எல்லாம் நல்லா கவனிச்சுங்க. அம்மா, கருணையூர் காமாட்சி அம்மா, இந்த கைத்தடியை தவிர என் கையில ஒண்ணுமே இல்ல. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். யார தேடுறீங்க? நீங்க சத்தியம் பண்ணிட்டு வந்த அந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை அந்த சத்தியவந்தர்கிட்ட சொல்ல தேடுறீங்களா? அவர் அப்பவே உங்க அண்ணி அழைச்சிட்டு போயிட்டாரு. ஆமாங்க, பாவம் உள்ள வரதுக்கு முன்னால புண்ணியம் வெளியே போயிடுச்சு. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சார், நீங்க கேட்ட ஏக் துஜே கேலிய பாட்டு பார்த்து காதல வைங்க, ஏதாவது வெடிகுண்டு இருக்க போகுது. तेरे मेरे बीच में
कैसा है ये बंधन अनजाना तेरे मेरे बीच में, कैसा है ये बंधन अनजाना। இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.